தெரியும் பிள்ளையான் சிஐடியின் கீழ் விசாரணைக்கு உட்பட்டு கொண்டிருக்காரு. இந்த நிலையில சிஐடிக்கு கோடுள்ள போகுது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிள்ளையானுகிட்ட நான் பேசணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. அதே மாதிரி தான் உதய கம்மன் பிள்ளை சம்பந்தம் இல்லாம ஒரு சட்டத்தரணியாக பிள்ளையான சந்திச்சு அவருக்கு சட்டத்தரணியாக ஆஜராகிறார். இப்ப இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சம்பந்தம் இருக்குமா? இது ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாவே வெளியில வரப்போகுதுன்னு ஜனாதிபதி சொன்னார். இப்ப 21ஆம் தேதி நெருங்கி கொண்டிருக்குது. என்ன நடந்து கொண்டு இருக்குது? இப்ப எங்களுக்கு பிள்ளையானுங்கிற எடுத்துக்கொண்டா, பிள்ளையான் கருணா எல்லாம் எடுத்துக்கொண்டா, அவங்கள பாவிச்சது யாருன்ட்டு இந்த நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். நடந்த கொலைகள் எவ்வளவு பேரை சாவடிச்சாங்க. அதுக்கு மட்டும் இல்ல, மோசடிகள். நாங்கள் கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டா மோசடிகள், கல்வி எடுத்துக்கொண்டா கல்வியை அப்படியோ இல்லாம ஆக்குனாங்க. கல்வி அதிகாரிகளை நியமிக்கிறது, அவங்களுக்கு தேவையான அதிகாரிகளை வச்சிருந்தது பிள்ளையான். சம்பூர்ணமாகவே கிழக்கு மாகாணத்தை ஒரு அரசுக்கு தேவையான ஒரு கண்ட்ரோலுக்கு தான் கொண்டு வந்திருந்தது. அப்போ அதோட எங்களுக்கு தெரியும் பல பேருக்கு எவ்வளவு இன்சல் நடந்துச்சு, யாரும் பேசையில். அப்போ அரசு ஆட்கள் ஆட்சி மாற்றங்கிறத எதிர்பார்த்தது இதுக்கு நீதி எடுக்கிறது தான். நீதி அவசியம். அந்த எல்லோருக்கும் நீதி அவசியம். ஜோசப் பரராஜசிங்கம் இருந்த பாராளுமன்ற எம்பிக்கு நீதி அவசியம். இவரால் சந்தேகப்படுற கொலைகளுக்கு உள்வானவர்களுடைய குடும்பங்களுக்கு நீதி அவசியம். அதை இந்த அரசாங்கம் உறுதியாக செய்ய வேண்டும்ங்கிறது நாங்கள் உறுதியாகவே சொல்கிறோம். இந்த அரசு ஒரு மாற்று கருத்து இல்லை. இது சம்பந்தமாக இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நடக்குங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். அதோட நாங்கள் இந்த காண்ற நாடகங்கள், ரணில் விக்ரமசிங்க கால் பண்ணது, இந்த உதயகம்மன் பிள்ளை சொல்கிறவர் யார், அவர் யாருக்காக பேசுகிறான்னு எங்களுக்கு தெரியும். அவர் ராஜபக்ச குடும்பத்தையோ அவங்களெல்லாம் மேலெடுக்கிறதுக்காக பேசுகிறாங்க. இப்போ அவங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணக்குள்ளே இவங்களோட கூட்டம் எப்படின்ட்டு வெளிவந்திருக்குது. இப்போ நம்மளமாக வெளிவந்திருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு அவசியம். இதை காட்டுறதுக்கு நாங்கள் நீ எங்களுக்காக வேலை செஞ்சால் நான் உங்களே பாதுகாப்புங்கிற காட்டுறதான் செயல்படுறாங்க. ஆனாலும் இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இந்த அரசாங்கம் தான் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். அடுத்ததாக இப்போ ஆட்சியில் இருக்க அனுர் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சொன்னாங்க பயங்கரவாத தடைச்சட்டத்தை நாங்கள் வந்த உடனே நீக்குவோம், முதற்கட்ட வேலை அதுதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் இந்த அரசாங்கத்தால் எடுக்கப்படவில்லை. இன்னமும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே பலர் கைது செய்யப்படுகிறார்கள். ஒரு சிலருக்கு ஆதரவாகவும் பேசுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு எதிராக ஒரு சிலருக்கு எதிராக கட்டாயமாக பிடிஏ ஓகே சரின்னு சொல்றாங்க. இப்படி கலவையான விமர்சனங்கள் சமூகத்தில் இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன இந்த பிடிஏ சம்பந்தம்? நாங்க போராடினது இந்த அரசுக்கு அனுரகுமார் திசாநாயக் உட்பட என்பிபி போராடினது எல்லாரும் என்னத்துக்காக பிடிஏ வேணான்ட்டு. அரசு கடந்த ரணில் ராஜபக்ச அரசாங்கம் எங்களுக்கு தெரியும் பிடிஐக்கு பதிலாக வேறொரு சட்டமே கொண்டு போனாங்க. அதுக்கும் எதிர்த்தோம். ஏன்னா பிடிஐ 1978ஆம் ஆண்டு இலங்கையில் பிடிஐ வச்சு எவ்வளவு பேருக்கு அதுக்கு இன்சல் ஆரம்பிச்சு. கடந்த காலங்களில் விசேஷமாக தமிழ் பேசும் அவங்களுக்கு தான் பாலியல் பிரச்சனைகள் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, சிங்களர்கள் எல்லோருக்கும் அது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிட்டு. இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் வந்ததே பிடிஐ இல்லாமல் ஆக்குறதுங்க. அப்போ இந்த நாங்கள் கண்ட முதலாவது ஒரு முஸ்லீம் ஒரு இளைஞர் ஒருத்தருக்கு கொண்ட பிடிஐ கொண்டு பட்சம் எங்களுக்கு தெரியும். அடுத்தது அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதி அவர் இதை பற்றி நாங்கள் பார்த்தோம் அப்படி சொன்னாலும் பிடிஐ இல்லாமல் அவங்களுக்கு அதை பார்க்குறேன்ச்சு. ஆனாலும் அவசியமும் இல்லை. ஏன்னா அது அவங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினால இது ஒரு வேறு பிரச்சனை இல்லை. அப்போ அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. நாங்கள் இந்த பிடிஐ சம்பந்தமாக நாங்கள் எதிர்ப்பு இருக்குது. நாங்கள் இந்த வன்மையை கண்டிக்கிறோம். இந்த பிடிஐ வேணாம்ட்டு சொன்ன அரசாங்கத்தில் அந்த அந்த ஜனாதிபதியை பிடிஐக்கு சைன் பண்ணுறதா இருந்தால் அது நாங்கள் ஏற்றுக்கொள்கிற விஷயம் இல்லை. இது எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு ஆளுக்கு அது கொண்டு வந்தாலும் அப்படி கொண்டு இருக்கிற அவசியம் இல்லை. அதுக்கான வேறு சட்டங்கள் இருக்கலாம். நாங்கள் இந்த பிடிஐ பாவிக்க நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தற்போது நாங்கள் காண்கிறோம் இலங்கையில் மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் பாலியல் துன்புறுத்தல்கள் உடல் ரீதியான தண்டனைகள் அதிகரித்து இருக்குது. இதை நிறுத்த வேண்டிய ஒரு செயல்பாடு எங்களுக்கு கல்வி அமைச்சில் முதலாவது 2005ஆம் ஆண்டு 17/2005 சுற்றறிக்கை வெளியிட்டு மாணவர்களுக்கு பாடசாலை மாணவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனைகள் வழங்கக்கூடாதுன்ட்டு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இதுக்கான செயல்பாடுகளும் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் திரும்ப அந்த செயல்பாடு நடக்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதுக்கு கல்வி அமைச்சியாலே
2016 ஆண்டு 12/2016 சுற்றறிக்கை வெளியிட்டிருக்குது. இதில் கூட சொல்லியிருக்குது மேலதிகமாக 2005 ஆண்டு சுற்றறிக்கைது மேலதிகமாக தான் இந்த சுற்றறிக்கை வெளிவந்தது. இதுலையும் சொல்லியிருக்குது உடல் ரீதியான தண்டனைகள் மாணவர்களுக்கு வழங்கக்கூடாது. ஆனாலும் நாங்கள் திரும்ப திரும்ப காண்றோம் இந்த செயல்பாடு. நாங்கள் கண்டோம் கடந்த நாட்களில் அமைச்சரவையாலே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வெளியே கூட வந்துச்சு. என்னெல்லாம் இந்த ஒரு பிரபலியமான பாடசாலையில் நடந்த சம்பவம்னால இப்போ நாங்கள் சொல்கிறோம் கல்வி அமைச்சு இந்த செயல்பாடை முற்றுமுழுதான் நிறுத்ததுக்கு என்றால் இந்த சுற்றறிக்கை மட்டும் வெளியிட்டு பத்தாது. இது சம்பந்தமாக மாணவர் ஆசிரியர் மத்தியில் இதுக்கான அவங்களுக்கு அறிவுறுத்தலும் அவசியம்ங்கிற காரணத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இதோடு நாங்கள் காண்றோம் பாலியல் துஷ்பிரயோகங்களை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் கண்டோம் கடந்த நாட்களில் வடக்கில் ஒரு பாடசாலையில் 14 மாணவர்களுக்கு இந்த பிரச்சனை நடந்துருந்துச்சு. அங்கே ஒரு சிற்றுரியல் அல்ல. இப்படியான செயல்பாடுகள் நிறுத்துவதற்காக அரசு உண்மையாகவே முன் வேலை செய்யணுங்கிறது நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். வடமாகாணத்தில் நாங்கள் கண்டோம் இந்த செயல்பாடு 14 மாணவர்கள் இந்த செயல்பாடு. அப்போ இதில் இந்த ரெண்டுலேயும் நாங்கள் கண்டது அதுக்கு ஆளானவங்களை மட்டுமில்லை, சில போலீஸ் அதிகாரிகள் கூட நடந்த முறைப்பீல். இப்போ நாங்கள் அந்த கிளிநொச்சியில் நடந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மாணவர்கள் எடுத்து 16 பேரையும் ஒரு ரூமுக்குள்ளே வச்சு போலீஸாரினால் அவங்கள எல்லாம் ஒன்றா சேர்த்து போலீஸுக்கு என்னமோ அவங்க தான் குற்றவாளிகள் மாதிரி காட்டுறதுக்கு செயல்பட்டாங்க. அது பிழையான செயல்பாடுகள். இப்போ இப்படியான ஒரு சம்பவம் நடந்தால் அந்த சம்பவத்துக்கு ஆளாகின மாணவர்கள் சம்பந்தமாக அவங்களோட பாதுகாப்பு, அவங்களோட செயல்பாடு, அதுகளை பற்றி போலீஸாரினால் அவதானத்தை எடுக்கிறோம். ஆனாலும் அப்படி ஒரு அவதானம் அந்த செயல்பாடு நடக்க இல்லை. அதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா கல்வி அமைச்சு விசேஷமாக இப்படியான செயல்பாடுகள் நடக்கல. இதுக்கு எப்படி இதை நிறுத்துறதுங்கிற இடத்துக்கு வரணும். நாங்கள் காண்றோம் பாடசாலை மட்டத்தில் 2,47,000 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க எல்லாரும் செயல்பாடுக்கு போகிறது இல்லை. சிறு 1-2 பேர் நடக்கிற செயல்பாடால் எங்களுக்கு கல்வியே இது சம்பந்தமாக ஒரு கேவலமான நிலைக்கு மாறும். அதனால் நாங்கள் சொல்கிறோம் அரசு விசேஷமாக இந்த மாணவர்கள் சம்பந்தமாக வெளியிட்டிருக்க சுற்றறிக்கைகளை முறையாக அறிவுறுத்த செயல்பாடுக்கு போகணும். அதோடு நாங்கள் காணுற பாடசாலை மட்டத்தில் இன்னொரு பிரச்சனை உருவாகி இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் பாடசாலை மட்டத்தில் போதை வஸ்துகள் அதிகரிச்சிருக்குது பாடசாலை மட்டத்தில். இப்போ இதுகளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு இப்படி தண்டனை கொடுக்க இயலான சுற்றறிக்கை இருக்குது. அப்படி நேரத்தில் பாடசாலை மட்டத்தில் அதிகரித்து போகிற செயல்பாடு நாங்கள் காண்றோம். சுகாதார அமைச்சராக வெளியிட்டாங்க அவங்க ஒரு ரிசர்ச் ஒன்று. அதில் கூட சொல்லியிருக்காங்க மாணவர்கள் மத்தியில் என்னது குடிக்கிறது கொஞ்சம் அதிகரிச்சிருக்குது அதுன்னு எண்ணிக்கையாகவே போட்டிருந்தாங்க அவங்க. அப்போ இதுகள் எப்படி நிப்பாட்டுறது? டீச்சர்ஸ் மத்தியில் இருக்கிற பிரச்சனை தான், அதிபர்கள் ஆசிரியர்கள் பிரச்சனை தான். அவங்களுக்கு தண்டனை வழங்க மேலாது. இது எப்படி நிறுத்த இதுக்கான ஒரு பொறிமுறை ஒன்று உருவாக்க வேண்டும். நாங்கள் சொல்கிறோம் அது நாங்கள் தண்டனை இல்லை, எப்படி இதுக்கான செயல்பாடு வர வேணும். கல்வி அமைச்சு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். நாங்கள் காண்றோம் அப்படி கொடுக்குற மாதிரி நாங்கள் காண்றது இல்லை. ஒரு பக்கத்தால் இதால் கஷ்டப்படுறதே டீச்சர்ஸ் மாறலாம், ஆசிரியர்களே தான். அதனால இந்த தற்போது இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் இந்த விசேஷமாக இலங்கை ஆசங்கம்ங்கிற வகையில் நாங்கள் மாணவர்களுக்கு உடல் ரீதியாக தண்டனை கொடுக்க நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை. அது எல்லாம் அது பழைய காலத்தில் நடந்த சம்பவங்கள். இப்போ புது சுற்றறிக்கை வந்திருக்குது. புதுசாக மனித உரிமைகள் இருக்குது, மாணவர்களுக்கு உரிமைகள் இருக்குது, பிள்ளைகளுக்கு உரிமைகள் இருக்குது. அப்போ அந்த உரிமைகளை பாதுகாத்துட்டு எப்படி நாங்கள் இந்த செயல்பாடுக்கு போகணும். அரசு இதுக்கான ஒரு செயல்பாடு முன்வைக்க வேணும். அப்படி இல்லாட்டி இது பெரிய பிரச்சனையாக மாறும். நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் இதுக்கான ஒரு செயல்பாடு அவசியம். இப்போ நீங்கள் சொன்னதை போல நிறைய பிரச்சனைகள் அங்கங்க பதிவாகியிருக்கு. அண்மையில கூட குட்டாஞ்சேனையில ஒரு பாடசாலையில ஒரு மாணவருக்கு டீச்சர் பெரம்பல் அடிச்சு கண்ணுக்கு கீழே ஒரு பெரிய காயம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த பொடியனுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக அடிச்சாங்கன்னு கேட்டா புள்ள ஸ்கூல்ல ஹோம் ஒர்க் எழுத அந்த ஸ்கூல்ல கொடுத்த ஒர்க் எழுதுறதுக்கு லேட் ஆகிட்டான், அதனால டீச்சருக்கு அடிச்சாங்க. அப்ப இது சரியா? ஒரு தாக்கி காயம் ஏற்படுற அளவுக்கு தாக்குறது சரியா? அப்படி தாக்குறவங்களுக்கு என்ன தண்டனை இருக்கு, என்ன சட்ட ரீதியான நடவடிக்கை? இல்ல இது மாணவர்கள் எங்களுக்கு தெரியும். தற்போது இப்போ சிறுவர் பாதுகாப்பு சபை எல்லாம் இருக்குது, அவங்களுக்கும் இதில் செயல்படலாம். இப்போ அதனால் இப்போ தற்போது இருக்க நீதிகளும் கொஞ்சம் பலமாக இருக்குது மாணவர்கள் பக்கத்தில், பிள்ளைகள் பக்கத்தில். அதனால ஆசிரியர்கள் இந்த செயல்பாடுக்கு போகவே இல்லாது, ஒரு பிள்ளையை கூட அடிக்கவே இல்லாத சுற்றறிக்கை படி. இப்போ எங்களுக்கு தெரியும் உண்மைக்கும் மீடியாவில் வர்றது 1-2 தான்.
ஆனாலும் பல செயல்பாடுகள் நடக்குது. இப்போ இதை நிறுத்த வேண்டும். நாங்கள் இப்போ ஐயோ வந்தது ஒன்று தான், கிளிநொச்சியில் ஒரு சம்பவம், கொழும்புல ஒரு சம்பவம், பிரபலிய பாடசாலையில் ஒரு சம்பவம் மட்டுமில்லை. நாங்கள் காண்றோம் இது வெளியே வர்றது கொஞ்சம். அதனால இதை நிறுத்த வேண்டும். இதுக்கான கல்வி செயல்பட வேண்டும். விசேஷமாக இப்படி ஒரு நடந்தால் எங்களுக்கு கடந்த காலங்களில் பல டீச்சர்ஸ்மார் எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ரிமாண்ட் ஆகி வந்துச்சு. சில டீச்சர்ஸ்மாருக்கு இப்படி நடந்த சம்பவங்களால் அதில் நாங்கள் அதுகளையும் பாடத்துக்கு எடுத்துகிட்டு இது நாங்கள் நாங்கள் வெளிநாட்டுகளில் இப்படி பிள்ளைகளுக்கு அடிக்க நாங்கள் கண்டில்லை. சில நாங்கள் ஃபின்லாண்டில் இப்படி அடிக்கிறாங்களா இல்லையே. அதனால் எங்களுக்கு எங்களுடைய கல்வி முறைமை மாற்றி அமைக்க வேணுங்கிறது தான் இலங்கை ஆசிரியர் சங்கத்தில் நாங்கள் முன்வைக்க யோசனை.